இன்னைக்கு இந்த நாளுக்கு ஒரு செய்திய நீங்க உட்பட என்ன உட்பட சொல்லாத மனுஷங்களே கிடையாது. இயேசு அறிந்தவர்கள், இயேசு அறியாதவர்கள் எல்லாருமே கட்டாயம் இந்த வருஷத்துல மாத்திரமில்ல, அவங்களுக்கு அநேக நெருக்கங்கள் வரும் பொழுது கூட இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன வார்த்தையா நீங்க நினைக்கிறீங்க? என்ன வார்த்தை இருக்கும்? இந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்பீங்க. ஏழையும் சொல்லியிருப்பான், பணக்காரனும் சொல்லியிருப்பான், இயேசு அறிந்தவன் சொல்லியிருப்பான், இயேசு அறியாதவனும் சொல்லியிருப்பான். அது என்ன வார்த்தை தெரியுமா? எடுத்து வாசிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். பிரசங்கி 7:17. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அநேகர் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த பூமியில வாழ்வதற்கு நான் மரித்தாய் நலமா இருக்கும், தீர்வு எடுத்துங்க ஆண்டவரே, இந்த வியாதியில ரொம்ப எனக்கு பொறுக்க முடியலப்பா, நான் ஒரு ஆதித்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைனால நிம்மதி இல்லை, என் கணவனால நிம்மதி இல்லை, என் மனைவினால நிம்மதி இல்லை ஆண்டவரே, அநேக கடன் பாரங்கள் ஆண்டவரே. அப்பா அப்படியான சில சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவருக்கு சொல்றது தெரியுமா? ஆண்டவரே நீ எடுத்துங்க ராஜா, ஒரு ராஜ்யத்தை அப்படியே சேர்த்துருங்க. இந்த வார்த்தைய நீங்கள் நானும் எத்தனையோ முறை சொல்லியிருப்போம். ஏன்னா செய்தியை கேட்கிற எத்தனையோ தேவ பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு இருக்க முடியலப்பா இந்த பூமியில, எனக்கு ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கும்பா, நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஆண்டவரே, நான் செத்தா நலமா இருக்கும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் நான் எத்தனையோ முறை சொல்லியிருப்போம். நமக்கு மனக்கலக்கம் வரும் பொழுது, குழப்பம் வரும் பொழுது, பயம் வரும் பொழுது, சமாளிக்க முடியலையே இந்த காரியத்தை சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு என்ன வந்துடும்? செத்தால் நலமா இருக்கும். மனுஷனுடைய அன்பு கிடைக்கலையே, தகப்பனுடைய அன்பு கிடைக்கலையே, தாயோடைய அன்பு கிடைக்கலையே, எனக்கு அறிமுகமான மனுஷரெல்லாம் அந்நியரா மாறி போயிட்டாங்களே ஆண்டவரே, நான் எதுக்கு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு, நீ ஆண்டவரே நான் செத்துட்டு உன் சமூகத்துக்கு வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாகணும்? நீ ஆண்டவர் சாவதற்காக படைக்கல, நீ பூமியில வாழ்ந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி இருந்து ஆண்டு உங்களை என்னைய படைச்சிருக்கிறார். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அநேக நேரங்கள் இந்த வார்த்தை, நான் சாக போறேன், நான் சாக போறேன், நீ விட்டுருங்க, செத்து போறேன் அப்படின்னு நீங்க சொல்றது பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் நான்கு வார்த்தை ஒரு நாள் சொல்லக்கூடாது. இந்த வருஷத்துல மாத்திரமல்ல, நீ விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து எத்தனையோ நாள் ஆண்டவர் நீங்களா சொல்லி இருக்கலாம், இந்த பஸ்ல போய் விழுந்துடுறேன், இந்த நாயில போய் விழுந்துடுறேன், மருந்தை குடிச்சு இறந்துடுறேன், தூக்கு மாட்டி இறந்துடுறேன், அப்படியெல்லாம் அநேகர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் செத்தும் போயிருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம வாயில அப்படிப்பட்ட வார்த்தைகள் இனி வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எடுத்து வாசிங்களே, யோபு 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. கவனிங்க, நான் கற்பத்திலே உருவான நாள் முதல் நான் அழியாமல் உங்களை என்னை கத்து பாதுகாத்தேன். கற்பத்துல நீங்கள் நான் அழிஞ்சு போகாமல் கத்து உங்களை என்னை பாதுகாத்திருக்கிறார். அப்பவே உங்களை கத்தர் பாதுகாத்திருக்கிறாருன்னா, இந்த பூமியில நீங்கள் நானும் எத்தனையோ பிரச்சனை வரும் பொழுது நம்ம வாயிலிருந்து ஏன் சாகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எனக்கு வருது. ஏன் அப்படி என்ன வருது? அது என்ன வருது அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை நீங்க என்ன ருசிக்கணும்னு அர்த்தம், தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுன்னு அர்த்தம். நீங்க அநேகர் சொல்றாங்க, இந்த வருஷத்துல ஆண்டு வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஏன் நல்ல செய்தியை கொடுக்கணும்னு கேட்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அநேகர்ப்பா ராஜ்யத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்க வாழ்ந்துதான் அவங்களுக்கும் காலம் இருக்கு. அதே நீங்க எடுத்து படிங்களே, யோபு 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே. யோபுவை போல ஆண்டவரே என்னை விட்டுங்கப்பா, இந்த பூமியில வாழ முடியலப்பா, எனக்கு இவ்வளவு துன்பமான சூழ்நிலைகள்ல நெருக்கடியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ எடுத்துங்க ஆண்டவரே, ஜீவனை எடுத்துங்கப்பா, போதும், இந்த பூமியில நான் வாழ்ந்தது போதும், பட்ட பாடுகள் போதும், விட்ட கண்ணீர் போதும்,
அதனால எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்கப்பா, எல்லாரும் தள்ளிட்டாங்கப்பா, என்னிடத்துல ஒன்றுமே இல்ல ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கேன் ஆண்டவரே, வாழ்க்கை வெறுமை, நானும் வெறுமையா இருக்கிறேன், நீ உயிரோட வாழ்ந்தது போல நீ எடுத்துங்க ராஜா. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லாத மனிதர்கள் கை தூங்க பார்ப்போம். நான் அப்படிப்பட்ட வார்த்தை இதுவரை சொன்னதில்லை, கை தூங்க பார்ப்போம். நான் என் ஆண்டவரை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, கை தூக்க முடியுமா? முடியாது. ஏன் சொல்லியிருப்பீங்க, பெரிய வீடு இருக்கும், சமாதானம் இருக்காது, நல்ல வருமானம் இருக்கும், வீட்டு நிம்மதி இருக்காது. பொண்ணு இல்லாத போது நம்ம ஆண்டவர் துதிப்போம், பாடுவோம், வைராக்கியமா விசுவாசமா இருப்போம், உபவாசம் பண்ணுவோம், உற்சவமா காணியை கொடுப்போம், வாழ்ந்து ஆலயத்துக்கு வரும், எல்லாம் செய்வோம். ஆனா நீங்கள் நானும் நமக்கு ஒரு மனசோர்வு வருது, ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருதுன்னா உடனே ஆண்டவே நான் உங்க ராஜ்யத்தை இங்க எடுத்துக்கப்பா, இந்த பூமியில வாழ முடியாது, இனிமேல் எல்லாம் வாழ முடியாதப்பா. இத்தனையோ இரவுகள் நானும் சொல்லி இருந்திருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு அது இந்த ஊர்ல அண்ட் எத்தனையோ மனுஷங்களை நான் பார்த்துட்டேன், மனுஷங்களை நிறைய மனுஷங்கள் ஊழியத்து பாதைகள் நான் பார்த்துட்டேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் இனிமே ஆண்டு பூமியில வாழ முடியாது ராஜா, இந்த உயிரோட இந்த உயிரை எடுத்துக்கப்பா அப்படின்லாம் நம்ம நிறைய நாள் சொல்லியிருப்போம். ஏன் மறுப்பதற்கு போல நம்ம முயற்சி எடுத்திருப்போம். அப்ப புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, தேவரோட துக்கப்படுவார். செய்தியை கொடுக்கும் போது தேவ ரொம்ப துக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை சொன்னார். காலத்துக்கு முன்னாடி ஏப்பா சாகணும், அதுக்காக படிச்ச கருப்பத்துல உருவானதுல இருந்து அழியாம அவங்களை பாதுகாத்தனப்பா, அவங்க அழிஞ்சு போகணும்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் வேதனையோட வார்த்தை என்ன கூட சொன்னாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்களே, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 38:10. நான் என் பூரண ஆயுஷின் வருஷங்களுக்கு சேராமல் நான் பூரண ஆயுஷ் நாட்கள் முழுவதும் வாழ்ந்துட்டு தான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வரணும் அப்படிங்கிற என்ன நமக்கு அநேக நாள் இருந்தது கிடையாது. சில நேரம் இருக்கும், சில நேரம் பிரச்சனை வரும் பொழுது என் ஆயுஷ் நாட்கள் இப்பவே முடிஞ்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அருள்புண்கிற போது சொன்னேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே நீ எடுத்துங்கப்பா, நான் பூர்ணமா வாழணும்னு ஆசை இல்லை, என்னால முடியல, அவ்வளவு பிரச்சனையா இருக்குது, என்னால சமாளிக்க முடியல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது, எல்லாமே எல்லா வாசல்களும் அழைக்கப்பட்டிருக்குது, நான் ரொம்ப நேசிச்ச என்னோட கனவுகள் கூட இல்லை, நான் இனி அவரு இல்லாத உலகத்துல நான் இனி இந்த பூமியில வாழ்வது வேஸ்ட் ஆண்டவரே, நீ எடுத்துங்கப்பா போதும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க, இனி எதுக்கு நான் வாழணும், எதுக்குப்பா நான் அந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இயேசுவை கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் கேட்டிருக்கிறேன். அது இல்லையா, நான் கேட்டிருக்கேன். ஊழியக்காரன் சொல்ற நானும் கேட்டிருக்கிறேன். மோசையை போல இந்த பாரத் தாங்க முடியலப்பா, அந்த பாரத் தாங்க முடியல, ஒரு மாதத்துல கிட்ட வந்து 4000 ரூபாய்க்கு மேல வட்டியே கட்டணும், இல்லையா, எப்படிப்பா சமாளிக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை முந்தானதோட கேள்வி கேட்டேன். அப்ப என்னுடைய ஆயுஷின் நாட்கள் பூர்ணமாய் வாழ்ந்து நான் மறிப்பதை காட்டிலும் இப்பவே செத்த நல்லா இருக்கு ஆண்டவர். இந்த வஸ்து முடிவில் எப்படி வார்த்தை சொல்றீங்க? ஏன்னா நீங்க அப்படி சொல்லியிருக்கிறீங்க, அநேக முறை ஆண்டவர் சமூகத்துல அப்படித்தான் நீங்க அழுதுருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப ஒரு வேதனையுமா இருந்துச்சு. என் பிள்ளை நான் கைவிட்டுட்டு இருந்தான், நடத்தாம போட்டுட்டு இருந்தான், சாப்பாடு கொடுக்காம போட்டுட்டு இருந்தான், இருக்கிற ஒரு வீடு கொடுக்காம போட்டுனா, இல்ல உடுக்கிறது வஸ்திரம் கொடுக்காம போட்டுனா, நடக்க வைக்கலையா, பேச வைக்கலையா, சாப்பிட வைக்கலையா, சாப்பிட்டது செரிக்க வைக்கலையா, பாதுகாக்கலையா, ஜீவன் கொடுக்கலையா, அவங்களதான் ஜீவன் கொடுத்தேன், ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பேசினார். அதே எடுத்து படிக்கல பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட
ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. தொடர்ந்து படிச்சிடுமா. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவர்களுக்கு அதனால் பலன் என்ன பலன்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது எல்லாத்துக்கும் காலம் ஆண்டு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அறிமுகமான மனுஷங்க நம்மள பேசாம ஒரு காலத்துல நீங்க இருக்கலாம், எல்லாம் இருந்து ஒரு தனிமையான சூழ்நிலை காலத்துல இருக்கலாம், நம்மளை ஒதுக்கக்கூடிய காலத்துல இருக்கலாம், தூக்கி எறியக்கூடிய காலத்துல இருக்கலாம், ஒரு கடலுங்கிற ஒரு காலத்துல இருக்கலாம், வியாதிங்கிற ஒரு காலத்துல இருக்கலாம். எல்லாத்துக்கும் பைபிள் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் பார்த்தா அதுல நம்ம வருத்தப்படணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல நீங்கள் நானும் நீ எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லல, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து படிங்களே. சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே என் காலம் உம்முடைய கரத்துல இருக்குதப்பா. நான் எப்ப வாழணும், எப்ப நான் உருவாகணும், எப்ப நான் இந்த பூமியில இருக்கணும், எவ்வளவு நாள் இருக்கணும், எத்தனை பிள்ளைங்க இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு காலம் எல்லாம் உங்களுடைய கையில் இருக்குது ஆண்டவரே. சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கவனிங்க, நீங்க அதை மட்டும் தான் சொல்லணும். சத்துருவோடைய கைக்கும் நீ யார் துன்பப்படுத்துறாங்க அவங்க கைக்கே தப்புவீங்க ஆண்டவரே, அதை மட்டும்தான் சொல்லணுமே தவிர்த்து நீங்கள் நானும் என் காலம் உங்க கரத்துல இருக்குது ராஜா, எல்லாமே நீ அறிவீரப்பா ஆண்டவரே, சத்துருக்களுக்கும் என்னுடைய நீ பயக்கிற மனுஷங்களுக்கு தப்புவீங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து நான் என்னோட சத்துருவோடைய பிரச்சனை அதிகமா இருக்குதப்பா, அநேக நெருக்கடி மத்தியில இருக்கு ஆண்டவரே, என்னை எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றதுனால தெய்வம் நாம துக்கப்பட்டு பிசாசு சந்தோஷப்படுவான். அதே நீங்க எடுத்து படிங்களே. அதே சங்கீதம் 34 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் யார் நொறுங்குண்ட போய் மனசோர்வுல இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்க சொல்றீங்களோ தேவப்பிள்ளை அவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது, மனசோர்வு வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, கலக்கம் வரும் பொழுது தேவப்பிள்ளை மனுஷங்க எல்லாம் அப்படி ஒதுங்கிடுவாங்க. மனுஷங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. பைபிள் தொழில மனுஷன் முகத்தை பார்ப்பான். அவன் என்ன உடை போட்டுருக்கான், அவன் நிறைய வீடு இருக்குதா, நகை இருக்குதா, நல்ல வருமானம் இருக்குதா, அவனுக்கு வசதிகள் இருக்குதா, இதெல்லாம் பார்த்தா மனுஷன் நம்மகிட்ட பழகுவா, கிட்ட வருவா, நம்ம கிட்ட உறவா இருக்கும். அது நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை வச்சுங்களே, அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் நம்மளை விட்டு இந்த உறவே வேண்டாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அதுதான் உலகம். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அப்ப உங்க இருதயம் நொறுங்குண்டு போயிருக்குதா, உங்க வாழ்க்கை ரொம்ப சமாளிக்க முடியாத நிலைமையில இருக்கீங்களா, ஆண்டவரே இந்த இருளை தாண்ட முடியப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவது இருளாவே இருக்குதுப்பா, என் கண்ணீர் கவலையிலே வாழ்க்கை போயிட்டு இருக்கு ராஜா, கடன்லயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு ராஜா, எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னா தேவப்பிள்ளை அவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ரொம்ப சமீபமா இருந்து என் பிள்ளைக்கு அவங்க எல்லாரும் அவர் திட்டம் வச்சிருப்பாரு. நீங்க நாவல் சொல் பிறவா முன்னே அவருக்கு தெரியும் என்ன செய்யணுங்கிறது. ஆண்டு சித்தம் போல செய்யுங்கப்பா, இது அனுபவிச்சதுக்காக நன்றி. மாதிரி தேவப்பிள்ளைகளே, யார் நொறுங்குண்டு போய் இருக்கீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருப்பாரு. அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க அசப்பான்னு கூப்பிடும் பொழுதே அவ கிருபை வந்து நம்ம தாங்கிடும். சரி, எடுத்து வாசிங்க. யாருக்கு யாரோட இறுதியை நொறுங்குண்டு போச்சு, யார் கர்த்தருக்கு அவங்களுக்கு சமீபமா இருந்தாரு, கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தாரு
அப்படிங்கிறத பார்த்தா செய்தியா கேட்டு முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 1-18 முடிய வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 1-18 முடிய வசனங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் கவனிங்க. எலியாங்க பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் தேவன் என்று அர்த்தம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். கவனிங்க. இஸ்ரவேல் ராஜா ஆகாப் அவருடைய மனைவி எசபேல். எசபேல் யாருன்னா புறஜாதி அரசனுடைய மகள். அவள் இயேசுவை அறியாதவள். பாகாலை வணங்குவதற்கு முக்கிய நபரா இருந்திருக்கா. அது மாத்திரமல்ல, சீதோன் அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்தவள். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அரசியா இருந்திருக்கிறான் அந்த எசபேலுங்கிறத. அப்ப கவனிங்க. கார்மேல் அந்த பருவத்துல பாத்தீங்கன்னா 450 தீர்க்கதரிசியை பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அக்கடி எலியா மூலியமா அக்கடி அத்தனை பேரை எரிச்சிச்சு. அதனால கோபம் உண்டு. நடந்தது எல்லாம் போய் சொல்றாங்க எசபேல்கிட்ட போய். ஆகாப் எசபேல் ராஜாட்டி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய காய்னா இது. அப்பொழுது எசபேல் எலியாவிடத்திற்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று. கவனிங்க. எசபேல் பாத்தீங்கன்னா எலியாவையும் அவன் சார்ந்தவங்களையும் நான் அழிச்சே தீருவேன். ஏன்னா என்னுடைய தீர்க்கதரிசி அத்தனை பேரையும் வானத்திலிருந்து தேவ வார்த்தை அக்கினி இறங்கி அத்தனை பேர் அழிச்சது போல நாளை தினம் இந்நேரத்துல அவனை நான் கொன்னே தீருவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலியா எசபேல் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. கவனிங்க. எலியா இடத்துல போய் அனுப்புறாங்க. சொல்றாரு எசபேல் நாளை தினத்தை உன்னை கொன்னு அழிச்சிருவாங்கன்னு சொல்லி. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க. கவனிங்க. எலியா பெரிய தீர்க்கதரிசி. அந்த வார்த்தையை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அத்தனை பேரையும் அழிச்சு போட்டுச்சு. அப்போ மனுஷனுடைய வார்த்தைக்கு பயந்து நீ கொன்றுவாங்க, நீ அழிச்சிருவாங்க, இஸ்ரவேலை நீ அழிச்சிருவா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு தீர்க்கதரிசி மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து மனசோர்வு அடைஞ்சிட்டான். தன் பிராணனை காக்க உயிரை காப்பாற்றுவதற்கு யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் அங்கிருந்து பெயர்சேபா ஊருக்கு புறப்பட்டு போயிடுறாப்புல. தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் கவனிங்க. வனாந்திரத்துக்கு போயிட்டான். உயிருக்கு பயந்து வனாந்திரத்துக்கு பாத்துருக்கீங்களா? ரொம்ப பிரச்சனையாச்சு பாஸ்டர். இனிமேல் வாழ முடியாது, எல்லாமே வனாந்திரம் ஆயிருச்சு, இனிமேல் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் பார்த்து கடன் வாங்கிடுவாங்க. கடனை வாங்கி கடன் கட்ட முடியாது, ஓடிடுவாங்க. கடன் கட்ட முடியாது சொல்லிட்டு செஞ்சிருவாங்க. வீட்டுல அடைச்சிட்டு பூட்டிட்டு குடும்பமா ஓடி போயிடுவாங்க. அப்படியே நான் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரிதான் எலியாவும் நான் உயிருக்கு பயந்து கவனிங்க வனாந்தத்துக்கு ஓடிட்டான். ஊர்ல இருந்து ஓட்டு மாறி வேற ஊருக்கு போய் அங்கிருந்து வனாந்தத்துக்கு தனியா போயிட்டான். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து. ரொம்ப தூரம் பைபிள் சொல்லுது எலியா ரொம்ப எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போனா. அப்புறம் எலியா ஒரே நடமையான எலியாவுக்கு. அப்போ சூறை கீழே போய் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. கவனிங்க. ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து இனிமேல் வாழ முடியாது, இனிமேல் வாழ முடியாது, இனி நான் செத்தாக நல்லா இருக்கும், நீ எப்படி எசபேலை கொன்றுவா. தேவனுக்காய் வைராக்கியமா நின்ன ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி மனுஷனுடைய வார்த்தைக்கு கேட்டு பயந்து செடிக்கு கீழே உட்காந்துட்டாப்புல. இன்னைக்கு நீங்களும் கூட அநேக காரியத்துல பயந்து போய் எவ்வளவோ தைரியமான ஒரு நபர் தான் நீங்க. எது வந்தாலும் பேசிக்கலாம், சமாளிச்சிடலாம், பண்ணிடலாம். அப்படி சமாளிச்ச மனுஷங்க தான் நீங்க. இனிமேல் வாழ முடியாதுப்பா, இனிமேல் இருக்க முடியாது. இது எலியாவை போல செடிக்கு கீழே உட்கார்ந்து இன்னும் சாகணும் அப்படின்னு சொல்றாப்புல. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்க. ஆண்டவரே நல்லவல்லப்பா, போதும் கர்த்தாவே,
இனிமேல் எல்லாம் வாழ முடியாது, இனிமே ஜீவனை எடுத்துங்கப்பா. நீங்க எத்தனை முறை இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறோம், எலியாவை போல எத்தனை முறை இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறோம். போதுப்பா, இனிமேல் இந்த பூமியில எல்லாம் வாழவே முடியாது, ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாது, நான் சாக போறேன். நிறைய பேர் விளையாட்டு கூட செத்து போயிடுவேன் அப்படியே சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் மனுஷங்க மனசோர்வு வரும் பொழுது, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கடன் பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது, வியாதி அதிகரிக்கும் பொழுது, நெருக்கம் அதிகரிக்கும் பொழுது எலியா போல போதும் கர்த்தாவே, இனி இந்த பூமியில வாழவே முடியாது, நான் இனி இருக்க முடியாது சப்பா, நீ ஜீவனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நாட்கள் நீங்கள் நானும் சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கல, கீழே படிமா. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். முதலாவது நீ சாப்பிடுப்பா, முதலாவது நீ சாப்பிடு. கர்த்தர் தூதன் அனுப்புறாரு, எலியாவை தட்டி எழுப்புறாரு, எந்திரிப்பா, முதலாவது நீ சாப்பிடு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. கவனிங்க, பசியில இருக்கிறான் அப்படிங்கறத கர்த்தர் அறிந்து செய்யாரு, அடையும் தண்ணீர் வச்சுட்டு தூதன் எழுப்பி முதலாவது சாப்பிடு. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கவனிங்க, மீண்டும் படுத்துக்கிட்டான். சரி, சாப்பாடு கத்துக்கு அனுப்பியிருக்காரு, சாப்பிட்டு கவனம் படுத்துக்கலாம் அப்ப சொல்லி சாப்பிட்டு அமைதியா படுத்தாச்சு. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கவனிங்க, மீண்டும் கர்த்தருடைய தூதன் வந்து எந்திரிப்பா, இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, தூதன் அனுப்புறாரு, நீங்க இனி சாகணும் அப்படிங்க எண்ணமும் வேண்டாம், சோர்ந்து போய் உட்காரவும் வேண்டாம், நீங்கள் நானும் இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் எவ்வளவோ இருக்குது, இனி விளையாட்டுக்கு கூட இந்த வார்த்தை நீங்க வாயிலிருந்து வரக்கூடாது, சாக போறேன் பாரு, அப்பதான் அவனுக்கு தெரியும், நிறுத்துறேன்னா அப்பதான் அருமை அவங்க புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்படிப்பட்ட வார்த்தை ஒரு நாள் சொல்லக்கூடாது. அப்ப ரெண்டாவது முறை கர்த்தர் தூதன் வந்து எலியாவை எழுப்பி, அப்பா எந்திரிப்பா, டைம் சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அவன் நினைக்கிறான் ஊழியம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இசபேலை நீ அழைச்சு கொன்றுவா, இனிமேல் வாழ முடியாது அப்படி சொல்லிதான் செடிக்கு கீழே சோர்ந்து படுத்துட்டான். முதல் முறையும் சாப்பாடு, ரெண்டாவது முறையும் சாப்பாடு. சாப்பாடு கொடுத்துட்டு நீ போக வேண்டிய வெகு தூரம் இருக்குதுப்பா, ரொம்ப தூரம் நீ போகணும் அப்படின்னு ஆடு சொல்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பழத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கவனிங்க, சாப்பிட்டு கவனிச்சுக்கோங்க, 40 நாள் நடந்திருக்கானா அவன் சாப்பாடு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு சாப்பாடு தேவன் அவன் கொடுத்திருப்பாரு, கொடுத்திருப்பாரு. சாப்பிட்டு 40 நாள் ஒரே இடத்துக்கு நடந்தே போறான். இப்ப பஸ்ஸும் கிடையாது, சைக்கிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நடந்தே மனுஷன் போயிட்டாப்புல. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். 40 நாள் நடந்து வந்து கெபிக்குள்ள படுத்துக்கியப்பா, உனக்கு என்ன காரியம், ஏன் வந்து படுத்திருக்கிற, நீ ஆண்டு கேட்கிற உங்களை பார்த்து, ஏன் பல முறை நீ சாகணும்னு நினைச்ச, அந்த வார்த்தை ஏன் நீ சொன்ன, எதுக்கு அந்த வார்த்தையை சொன்ன, உன்னை அது எத்தனையோ பிரச்சனை மத்தியில உன்னை கைவிட்டுனா, உன்னை மறந்துட்டனா, உன்னை நேசிக்கலையா, உன்னை தூக்கி எடுக்கலையா, உன்னை நடத்தலையா, உனக்கு போசிக்கலையா, இந்த வார்த்தையை நீ ஏன் சொன்ன. அப்ப கர்த்தரை பத்தி எலியாட கேட்கிறாரு. அதற்கு எலியா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம்
மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். சொல்ற, நான் தனியா இருக்கேன் ஆண்டவரே, நான் ஒருத்த மாதிரி தான் இருக்கிறேன். படைய வச்சிருக்காங்க, என்னை அழிச்சிருவாங்க ஆண்டவரே, நான் ஒருத்த மாதிரி தான் இருக்கிறேன். இன்னைக்கு அணைய நினைக்க தெரியுமா, நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன். எலியாவிட்ட கெதிக்கு உனக்கு என்னப்பா வேலை, ஏன் வந்து படுத்துக்கிற? அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை எல்லாம் தள்ளிட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன், எசபேலை கொன்றுவா அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாப்புல. படிக்கலே. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பெருங்காற்று உண்டாயிற்று. மலை மேல நின்று பாருப்பா, கர்த்தர் வராரு, கர்த்தர் பார்த்து பெரும் காற்று வருது, கர்த்தர் கடந்து போறாரு. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கவனிங்க, இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குறாரு. இந்த மலைகள் எல்லாம் பெயர்ந்து வருது, சத்தம் சுழல் காற்று வருது, கர்த்தர் இல்ல, கர்த்தர் அப்படி அனுப்புறாரு. அதுக்கு பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருக்கு சொல்றாரு, வெளியே நில்லு பாருப்பா, காற்று வருது, அக்கினி வருது, அதையெல்லாம் கர்த்தர் இருக்கல. இதெல்லாம் எலியாவை பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. சொல்றாரு, மெல்லிய சத்தமாய் கர்த்தரோடு கூட பேசுறாரு. இனி வாயிலிருந்து சாகணுங்கிற வார்த்தை வரக்கூடாது என்று ஆண்டு பேசினார். நீ ஏன் அப்படி சொல்ற? அநேக முறை நானும் சொன்னது இந்த வார்த்தையை, உன்னைய வந்து தாயின் கருவில நீ உருவாயிலே உன்னை அழிக்காம பாதுகாத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெல்லிய சத்தமாய் ஆண்டவர் உங்களோடு கூட நேற்று தினத்தை கூட ஆண்டவர் பேசினார். இந்த பகுதிக்கு நீ அரசு இருப்பா, இது வனாந்தரம் தான், உன்னை பேசுவாங்க, தூக்கி எறிவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, குப்பத்தொட்டில பழிய போடணும், மேல பழிய போடுவாங்க, எல்லாம் நடக்கும். நீ வழக்கத்துல பயப்பட, காற்று வரும், அக்கறி வரும், எல்லாம் வரும். சோர்ந்து ஏன் நீ செடிக்கிற படுத்திருக்கிற, குகையில போய் நீயாவே இருக்கிற, பயப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் மெல்லிய சத்தமா என்னோட கூட பேசினார். அதே தேவன் தான் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஏன் காலத்துக்கு முன் சாகணும்னு நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லி அவர்கள் விசாரிக்கிறபடின்னு அவங்க கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் மெல்லிய சத்தமாய் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இனி காலத்துக்கு முன் சாகணும்னு நீ நினைக்க கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. நான் கீழே படிச்சிருங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நீங்க என்னவா பண்ற, எதுக்கு நீங்க இருக்கிற, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காலம் இது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய், கவனிய கீழே படிக்க நேரம் இல்ல, ஆண்டு சொல்றாரு, அப்பா நீ 3 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும். 3 ராஜாக்களை வீட்டுல படிச்சு பாரு, தைரியத்தை முடிய 3 ராஜாக்களை உன்னை கொண்டு அபிஷேகம் பண்ணுவேன். நீ ஒரு ஆள் இல்லப்பா, உங்களோட செத்தவங்க எல்லாரும் தெரியாம, உன் கண்களுக்கு தெரியாம 7000 பேர் இருக்கிறாங்க உனக்கு ஆதரவா. இல்லையா? இன்னைக்கும் கண்ணுகளுக்கு தெரியல சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு சொல்லி, பாலை காய்ச்சி நம்ம தயிரை ஊத்திட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா தயிரா மாறிடும் பால். அந்த மாதிரி கண்களுக்கு தெரியாம அநேக நன்மைகளை கர்த்தர் வரக்கூடிய ஆண்டுல செய்வது நிச்சயம். அல்லேலூயா. செய்வது நிச்சயம். நீங்க ஆண்டவரத்துல நீங்க கேட்க வேண்டியது, இனி ஆண்டவரே நான் சாகணும்னு சொல்ல மாட்டேன்பா, ஆண்டு இனி அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரக்கூடாதுப்பா, அப்படிப்பட்ட வார்த்தையா வாயிலிருந்து பேசக்கூடாது ராஜா.
ஆண்டவரே என்னோட கூட நீங்க உறுதியா பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே என் கண்ணுக்கு தெரியாம எனக்கான நன்மைகளை செய்துட்டே இருக்கிறீங்க. வரக்கூடிய ஆண்டுல என் கரங்கள்ல அது கிடைக்கும். என் கரங்கள்ல நான் ஏந்துவேன். என் நிலைமை மாறும், என் சூழ்நிலைகள் மாறும். எலியா போல சுயச்சரிக்கையில் நான் படுத்து கடந்து நான் சாகுன்னு சொன்னது உண்மைதான் ஆண்டவரே. இனி கர்த்தருக்காய் வாழணும், என் பிள்ளைகளுக்காய் வாழணும், என் குடும்பத்துக்காய் வாழணும், என் கொடுத்திருக்க ஊழியத்துக்காய் வாழணும் அப்படின்னு சொல்லி யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் நீங்கள் பரிபூர்ணமாய் வாழவும் வந்தேன் சொல்றாரு. ஜீவன் உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணமாய் வாழவும் தான் கர்த்தர் வந்தார். பிள்ளைகளே, சூழ்நிலைகள்ல மனச்சோர்வுகள்ல எலியாவை போல சாகணும், இந்த என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் தனியா இருக்கிறேன், என்னை அழகான மனுஷனுடைய வார்த்தையை கண்டு பயந்து இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வியாதியை கண்டு, மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு, கடனை கண்டு, குழப்பத்தை கண்டு, அன்பு இல்லாததை கண்டு இன்னைக்கு ஒரு தனியா ஒரு அனாதையை போல் நிக்கிற ஆண்டவரே சொல்லி பல காரியங்களை கண்டு நீங்க இன்னைக்கு பயந்து போய் கலங்கி போய் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, இந்த பூமியில நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஆண்டவரே இனி நான் உயிரோடு இருக்கிற விரும்பல ஆண்டவரே, நான் கர்ப்பத்தை அறியாம நீங்க பாதுகாத்தது உண்மைதான் ஆண்டவரே, ஆண்டு ஆயுஷ் நேரத்தை இதோட முடிச்சுக்குங்க ஆண்டவரே, நீ எடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டு எல்லா தேவப்படி அப்படியெல்லாம் நீங்கள் நான் எலியா போல சொல்லி இருக்கிறேன். ஆண்டு சொல்றார் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பைபிள் சொல்லுது என் காலங்கள் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இருக்கு ராஜா. என்னுடைய சத்துக்களுக்கும் என்னை பயக்கிற மனுஷங்களுக்கும் என்னை தப்புவீங்கள் மாத்திரம் தான் நீங்கள் நான் சொல்ல வேண்டும் தவிர்த்தி ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணமாய் வாழவும் தான் கர்த்தர் வந்திருக்கிறார். 2025 வருஷத்துல மாத்திரம் அல்ல, உங்களுக்கு விளைந்த இந்த நாட்கள் இல்ல. எத்தனை பேர் எலியாவை போல இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க. மனசோர்வு வந்து, ஒரு பயம் வந்து, ஒரு கலக்கம் வந்து, ஒரு திகில் வந்து, தள்ளப்பட்டு அன்பு இல்லாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல், ஒரு ஆறுதல் இல்லாமல், ஒரு தேர்தல் இல்லாமல் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தேவன் எலியாவுக்கு முதலாவது உணவு கொடுத்தார், மீண்டும் தேவதூதன் உணவு கொடுத்தார். நீ போக வேண்டிய வெகு தூரம், நீ வெகு நாட்கள் வாழ வேண்டும். தனியான மனுஷன் அல்ல, ஒரு கண்ணுக்கு தெரிய 7000 விசுவாசிகள் உனக்கு உண்டு. உனக்கு கொண்டு 3 ராஜாக்களை நான் அபிஷேகம் செய்ய போறேன் அப்படி எல்லாம் தேவன் சொன்னார். எலியா சாகன் நினைச்ச மனுஷனுடைய வாழ்க்கையில 2 ராஜாக்கள் தேவபதியில 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுது. அதை ஒண்ணு மட்டும் படிச்சுங்களே, சாகனு சொன்னா மனுஷன் வாழ்க்கை தெரியுமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். சாகனு சொன்ன மனுஷ வாழ்க்கையில தேவன் செய்து தெரியுமா? படிங்கள. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியாவை வெளிசாவி பிரித்தது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பிள்ளைகளே பாருங்க, சாகணும் இந்த மனுஷன் அவன் உயிரோடையே பரலோகத்துக்கு போன. கரங்களை தட்டிடுவோமா? உயிரோடைய பூமியில மாண்டிருந்த மனுஷனா இருக்கும் போதே அவன் உயிரோடையே பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைந்தான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யார் அப்படி வார்த்தையை சொன்னீங்க? என் புருஷனுடைய குடும்பம் தாங்க முடியல, அது பேசுற வார்த்தை தாங்க முடியல, அது பண்ணக்கூடிய செயல்பாடுகள் தாங்க முடியல, என் மனைவியோடைய தொல்லை தாங்க முடியல, என் பிள்ளைகளுடைய அவங்க நிமித்தம் வந்த காரியங்களை தாங்க முடியல, என் கணவரும் இல்ல, இன்னைக்கு ஆதரவும் இல்ல, ஆண்டவரே நான் வாழ்வில காற்று கர்த்தாவே எடுத்துக் கொள்ளும் அப்படி யார் சொல்லியிருந்தால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்துல ஆண்டவர் இனி அப்படிப்பட்ட நினைவுகள் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டேன்பான். எலியா சொன்னா, எலியாவோடு கர்த்தர் பேசி உணவு கொடுத்து வெள்ளி சுத்தமா எலியாவோடு பேசி அவனுக்கு 7000 பேர் வைத்திருக்காங்க. அதை கர்த்தர் உணர்த்தி 3 ராஜாக்களை உனக்கு கொண்டு அபிஷேகம் செய்து ஆண்டவரே சுழல் காத்தினால் பிரிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போனான் ராஜா. நீங்களோ தேவனுடைய கர்த்தரோ ஜீவனை உங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் பரிபூர்ணமாய் வாழவும் தான் கர்த்தர் வந்திருக்கிறார்.
அவையாவது வருஷத்துடைய கடைசி வார்த்தை நிக்கிறோமப்பா. தேவன் பாடல் ஆராதனை இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. பாடல் ஆராதனை இடைப்பட்டதுக்காக நன்றி. உன் நாம மகிமைப்படுத்த நன்றி ராஜா. இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய பாவம் எல்லாம் நீங்க மன்னிச்சதுக்காக நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஆண்டவருடைய அபிஷேகமும் கர்த்தாவே நம்மளுடைய அண்ணன் மனைவரோடு கூட இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பகரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.